இந்த பரிகாரம் அப்படின்றது எப்படி உருவாச்சு? ஏதாவது ஒரு பீரியட்ல நம்ம தவறு பண்ணோம் அப்படின்னா அதுக்கு உண்டான தண்டனை காலத்திலிருந்து நம்மளை விடுவிச்சதுக்காக நம்ம செய்யக்கூடிய கர்மாக்கள் பிராயச்சித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணா இன்னும் நல்ல பாசிட்டிவா இருக்கும்? பிரியாணி இலை, இந்த இலையை கொண்டு வந்து நீங்க சாம்பிராணியில நுணுக்கி போடும் பொழுது அந்த வாசம் அந்த இடத்துல நிறைந்து காணப்பட்ட பண தேவை என்பது பூர்த்தியாகும். அது எப்படிமா டார்க் கலர் ட்ரெஸ் போட்டு அந்த நெகட்டிவ் இதை ரிமூவ் பண்ணுவோம்? கண்டிப்பா நம்மளுடைய இப்போ 100 பேர் வந்து 10 பேர் வந்து லைட் கலர்ஸ் கட்டியிருக்காங்கன்னா ஒரு இடத்துல டார்க்கா இருக்கிறவங்க ஒரு ஹைலைட்டா தெரிவாங்க, எப்பவுமே வந்து ஹைலைட்டரா தெரிவாங்க. அந்த மாதிரி வந்து பார்க்கும்பொழுது நம்ம உடலை விட அதை முகத்தை விட உடலுடைய வண்ணம் தான் அங்கே போய் முன்ன நிற்கும். இப்போ அதே மாதிரி பண வரவு வரத்துக்கு என்னமா பண்ணுறோம்? முழு பாசி பருப்பு வாங்கி ராத்திரி வெல்லம் கலந்த நீரில் ஊற வைக்கணும். ஓகே, இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, கடைசி அதுல இன்னொரு முக்கியமான கேள்வி, கண் திஷ்டி போகிறதுக்கு என்ன பண்ணலாம்? இன்னைக்கு வந்து நம்ம ரெகுலரா வந்து பூசணிக்காய் சுற்றி உடைக்கிறது, அமாவாசைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரோட்ல பார்த்தீங்கன்னா நிறைய பூசணிக்காய் இருக்கும். யாராவது ஒரு திருநங்கையருக்கு உணவு வாங்கி கொடுத்து அவங்க கையால் ஒரு நாணயம் வாங்குறீங்க அப்படின்னா நிச்சயமா அவங்க கிட்ட பணம் என்னைக்குமே தங்கிட்டே இருக்கும். யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இன்றைய நேர்காணல நம்ம கூட அருள்வாக்கு ரேணுகாதேவி அம்மா இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. பொதுவாக இந்த பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் பரிகாரத்தை பற்றி நிறைய பேர் பேசுகிறத பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த பரிகாரம் அப்படின்றது எப்படி உருவாச்சு? பரிகாரம் அப்படின்றது வந்து பிராயச்சித்தம், அதாவது வந்து ஒரு விஷயத்தை நம்ம தவறு ஏதாவது ஒரு பீரியட்ல நம்ம தவறு பண்ணோம் அப்படின்னா அதுக்கு உண்டான தண்டனை காலத்திலிருந்து நம்மளை விடுவிச்சதுக்காக நம்ம செய்யக்கூடிய கர்மாக்கள் பிராயச்சித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பரிகார வகைகளில் வந்து சேரும். இது வந்து உதாரணமாக ஜாதகத்தில் சர்பதோஷம் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பரிகாரம் வைப்பாங்க. அதாவது ஒரு ஜென்மத்தில் வந்து இப்போ பாம்பு அடித்து கொண்டு இருந்தாலோ இல்லை வேற ஏதாவது மிருகங்களுக்கு ஜீவராசிகளுக்கு வந்து தொந்தரவு கொடுத்துருந்தாலோ அந்த நிலைகள் அதோடைய பிரச்சனைகள் வந்து மறு ஜென்மத்தில் வரும் இல்லையா, அதை நிவர்த்தி பண்ணுறதுக்காக தான் பரிகாரம் அப்படின்னு ஒரு நிகழ்வு வந்து செய்யப்படுகிறது எல்லா இடத்துலையும். ஓகே, இப்போ பொதுவாக நிறைய விஷயங்களுக்கு நம்ம பரிகாரம் பார்க்குறோம் இல்லையா, ஆனால் மெயினாக நிறைய முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா வந்து இப்போது வீட்டில் வந்து நெகட்டிவ் எதிர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்குன்னுவாங்க. ஸோ அதை தாண்டி பாசிட்டிவாக எனர்ஜி வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்? அதாவது வந்து எப்பவுமே ஒரு வீடு அப்படின்றது வந்து அமைதி நிலவக்கூடிய இடமா தான் இருக்கணும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே சண்டை இருக்கும், குழந்தைங்க கிட்ட பிரச்சனை இருக்கும், அடிபட்டுக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு நெகட்டிவ் வீட்டுக்குள்ள நடந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி இடங்கள்ல வந்து பசுங்கோமியம், கன்று போட்ட மாடுடைய கோமியத்தை தெளிக்கிறது, கடல் தண்ணியை தெளிக்கிறது, அப்போ வீடு துடைக்கும் போது அந்த தண்ணியில் வந்து கல்லுப்பு போட்டு துடைக்கிறது, தொடர்ந்து சாம்பிராணி புகை இடுறது, குங்குளியம் புகை கொடுக்கறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் செய்யும் பொழுது வீட்டுடைய நிலைகள் மாறி எதிர்மறை எண்ணங்கள் மாறி நேர்மறை எண்ணங்கள் அந்த இடத்துல வந்து நிலவி குடும்பம் வந்து சாந்தியர்த்தமாக இருக்கும், லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும், தெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கும். ஆக வீட்டுக்குள்ளே வந்து தூபம் இடக்கூடிய முறையை வந்து எந்த வீட்டில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த வீட்டில் நிச்சயமாக வந்து மகாலட்சுமி கடாட்சம் இருக்கும், எதிர்மறை எண்ணங்கள் விலகி நேர்மறை ஆற்றல்கள் வந்து பெருகி இருக்கும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மதத்தினர் தான் சாம்பிராணி போடணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. இஸ்லாமியர்களும் போடலாம், கிறிஸ்டியன்ஸும் போடலாம், முஸ்லீம்ஸும் அதாவது இந்துஸும் வந்து நம்ம சாம்பிராணி கொடுக்கலாம். அது எந்த விதமான தவறும் கிடையாது. இது பண்ணிங்கனாலே வீடு வந்து நேர்மறை எண்ணங்கள் பெருகி நல்லாயிருக்கும். இப்போ சாம்பிராணி போடும் முறை ஏதாவது சொல்ல முடியுமா? ஏன்னா சில பேர் பால் சாம்பிராணின்வாங்க, சில பேர் வந்து எந்த சாம்பிராணியாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் வீட்டில் அந்த புகை இருக்கணும்வாங்க. அதுக்குன்னு ஏதாவது நேரம்? அதாவது வந்து சாம்பிராணி சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கொட்டாங்குச்சியில் தான் எல்லாருமே நம்ம போடுவோம். ரெகுலராக பார்த்தீங்கன்னா அந்த சிரட்டைன்னு சொல்லக்கூடிய கொட்டாங்குச்சியில் தான் போடுவோம். அதை விட ஸ்பெஷல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மட்டை, தேங்காய் மட்டையில் நெருப்பு வாங்கி அதில் சாம்பிராணி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படி பண்ணிங்கனாலே விசேஷம். பால் சாம்பிராணி, குங்குளியம், கருங்குங்குளியம், வெங்குங்குளியம் இதெல்லாம் கடைகளில் இருக்கும். இதை வாங்கி தூள் பண்ணி சாம்பிராணி கூட கலந்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் வீட்டில் இருக்கும். வேற என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணா இன்னும் நல்ல பாசிட்டிவா இருக்கும்? அதாவது வந்து பிரியாணி இலை இருக்கு இல்லையா, பிரிஞ்சி இலை, இது வந்து உண்மையாலுமே வந்து இது என்ன சமையலுக்கு பயன்படுத்துகிற இடத்தை வந்து யூஸ் பண்ண சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு மனசில் ஒரு இது வரலாம். ஆனால் பிரியாணி இலை அப்படின்றது வாசம் மிகுந்தது. அந்த வாசம் உதாரணமாக அந்த இந்தியன் சமையல் மசாலா வந்து பார்த்திங்கன்னா எங்கே போட்டாலும் அந்த
ஸ்மெல் ஃபுல்லுமே இருக்கும். வெளிநாடுகளில் வந்து ஒரு வீட்டில் வந்து இந்தியன் சமையல் சமைக்க முடியாது. சமைச்சு அந்த வாடை வந்து பக்கத்தில் போனாலோ இல்லை நம்ம ஏதோ ட்ரெயினில் போனாலோ ஒரு மசாலா ஸ்மெல்லை வச்சு இந்தியன்ஸ் வந்து குளிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டாக இருக்கக்கூடியது இந்த பிரியாணி மசாலா ஐட்டங்கள். அதில் ரொம்ப முக்கியமாக பார்க்குறது இந்த பிரியாணி இலை. இந்த இலையை கொண்டு வந்து நீங்கள் சாம்பிராணியில் நுணுக்கி போடும் பொழுது அந்த வாசம் அந்த இடத்துல நிறைந்து காணப்பட்ட பண தேவை என்பது பூர்த்தி ஆகும். அந்த இடத்துல வந்து நல்ல தேவதைகளுடைய வருகை இருக்கும். நம்ம வந்து காற்றில் இருக்கக்கூடிய கிருமிகளை கூட அதை நிவர்த்தி பண்ணிடும். லங்ஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க கூட நல்லா சுவாசிக்க முடியும் அந்த பிரியாணி இலையுடைய வாசத்தை. அப்படி நம்ம பண்ணும்பொழுது தொடர்ச்சியாக வீட்டு நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இப்போ நிறைய பேர் வந்து சிரிக்கிறாங்க. பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் ஏலக்காய் இதெல்லாம் வச்சு நீங்க பண்ணீங்கன்னா வந்து பணம் வரும் அப்படின்னா சிரிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து சமைக்கிற பொருளாச்சே அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ இந்த பிரியாணி இலையும் நீங்க சொல்றீங்களே, இதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? ப்ரூஃப் இருக்கு. நிறைய இடங்கள்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பிரியாணி இலைன்றது சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வகை இனம் மூலிகை தான். அது வந்து மரத்துல இருந்து தான் கிடைக்கிது. மரத்திலிருந்து வரக்கூடிய மூலிகை ஐட்டங்களை தான் பூஜைக்கும் பயன்படுத்துகிறாங்க. உதாரணமாக தீர்த்தம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கண்டிப்பாக லவங்கம், பச்சை கற்பூரம் கண்டிப்பாக இருக்கும். பிரசாதம் எடுத்திங்கனாலும் அதுலேயும் ஏலக்காய் தூள் சேர்ப்பாங்க, பச்சை கற்பூரம் சேர்ப்பாங்க. இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து பூஜை வாசனை திரவியங்களை தான் வந்து நம்ம வந்து சமையலில் கொண்டு வரும். ஆக வந்து சமையலுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. சமையலில் அது ஒரு பொருள். ஆனால் இது முதல்ல பயன்படுத்தணும் மூலிகை அப்படின்ற ஒரு ஆதாரம் தான். எல்லா விஷயத்துக்குமே மூலிகைகள் தான் ஆதாரம். அந்த வகையில் பிரியாணி இலையும் ஒரு மூலிகை தான். அதனால வந்து அதை பயன்படுத்துறதுனால பிரச்சனைகள் இருந்து நம்ம வெளிவரத்துக்கு உண்டான நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சித்தர்கள் அதை வழியொடுத்திருக்காங்க நிறைய. சித்தர்களை எது பத்திமா அதை பத்தி சொல்லிருக்காங்க, அதை பத்தி சொல்ல முடியும்? ஆமா, அதாவது வந்து இந்த பிரியாணி இலையை கூட வந்து கருக்கி மை எடுக்க முடியும். அந்த மையம் வந்து தன ஆக்கர்ஷ சக்தி மிகுந்ததாக தான் வந்து கருதப்படுகிறது. அதாவது வந்து இப்போ புராணங்கள்ல அதில் ஏடுகளில் இருக்கக்கூடிய ஆதாரங்களை கொண்டு வந்து நம்ம நிரூபணம் பண்ணலாம். ஆனால் எல்லாமே வந்து அவங்க தான் எழுதுனாங்க அப்படின்றதுக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது. இப்போ வந்து ஒரு புக்ஸை ஃபாலோ பண்ணி தான் எல்லாருமே வராங்க இல்லையா? அப்போ அந்த புக்ஸில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் இப்போ ஒரு சில மூலிகைகளுக்கு மாற்று பெயர் இருக்கும். அந்த வகையில் பிரியாணி இலை அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பாக தாராளமாக மாந்திரிகத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான். அதுவும் வந்து ஒரு பொருள். அது ஒரு மூலிகையாக தான் நம்ம பார்க்கணும். சமையல் பொருளாக பார்க்கக்கூடாது, மூலிகையாக பார்க்கணும். பார்த்தோம்னா பிரச்சனை தீர்ந்துடும். அதே மாதிரி இன்னொருத்தவங்க கூட சொல்லி கேள்விப்பட்டோம். அதாவது வந்து இந்த பிரியாணி இலையில வந்து நமக்கு என்ன விஷயம் வேணுமோ அதை வந்து நம்ம எழுதி அதை வந்து ஒரு 21 நாள் வந்து கேண்டில்ல டெய்லி ஒரு இலையில எழுதி பர்ன் பண்ணா அது நடக்கும் அப்படின்றாங்க. இதெல்லாம் உண்மை? ஆமாம், கண்டிப்பாக. அந்த இலைக்கே ஒரு அபரிதமான சக்தி ஒன்று, ஈர்ப்புத்தன்மைன்னு ஒன்று இருக்குது அந்த இலையில். அதனால தான் அதை வந்து அந்த மாதிரி முறைகளுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க. வசியம் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களுக்கு கூட வீட்டில் கணவன் மனைவி பிரச்சனை இருக்குது அப்படின்னா கணவன் பேரை வந்து முன்புறமும் மனைவி பேரை பின்புறமும் எழுதி ஒரு சுருட்டி பரிசில் வச்சுக்கலாம். அந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டா கூட அந்த பிரச்சனைகள் குறையும். ஏன்னா அதோடைய வாசனை தன்மை அப்படின்றது வந்து ஈர்ப்புத்தன்மை கொண்டது. அதனால அது வந்து அந்த இடத்துல வந்து எல்லா விஷயமும் மாறும். இப்போ பொதுவா நிறைய பேர் சொல்லுவாங்க, இது இந்த நேர்காணல பாக்குறவங்க நிறைய பேர் இதை கமெண்ட் பண்ணுவாங்க பாருங்க. எங்க வீட்டுக்கு வந்து எங்க சொந்தக்காரங்க வந்துட்டு போனாங்க, வந்துட்டு போனதுல இருந்து ஒரே பிரச்சனையா இருக்குன்னுவாங்க. சில பேர் மாமியார் வந்துட்டு போனாலே எனக்கும் என் கணவனுக்கும் சண்டையா இருக்குன்னுவாங்க. இல்ல யாராவது ஃப்ரெண்ட்ஸோ யார் வந்தாலுமே என் வீட்டுல வந்து பணம் நிக்கல, சதா பிரச்சனையா இருக்குன்னுவாங்க. இது ஏன் வருது? இதுக்கு என்ன சொல்யூஷன்? இப்போ அந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா எல்லாரையும் சட்டுன்னு வீட்டுல நுழைய விட்டுற மாட்டாங்க. யார் வந்தாலும் வாசலோடு நிறுத்துவாங்க. முற்றம்னு இருக்கும், அதுக்கு அந்த வாசல்லையே திண்ணைன்னு ஒரு பகுதி இருக்கும். அந்த இடத்துல உட்கார வச்சு தண்ணி கொடுப்பாங்க. வந்தவங்களுக்கு முதல்ல தண்ணியை கொடுத்துருவாங்க. யார் வந்தாலும் தண்ணி கொடுத்தோம்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஆத்ம சாந்தியர்த்தம் ஏற்படும். புரியுதுங்களா? அதனால வந்து இந்த பழக்கத்தை வந்து நம்ம கொண்டு வரணும். யார் வீட்டுக்கு வந்தாலும் அது வெளியிடங்கள்ல முக்கால்வாசி இப்போ இருக்கிறது இல்லை, வெளியிடங்கள்ல உட்கார வச்சு அவங்களுக்கு தண்ணீர் கொடுக்கணும். முக்கியமாக குறிப்பாக பெண்கள் வந்தால் அது செய்யணும். உதாரணமாக அவங்க நம்மளுக்கு கெட்டது பண்ணவே வந்தாலும் நம்ம கையால் தண்ணி வாங்கி குடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த பண்ணி இருக்கிற விஷயங்கள் வந்து பலிக்காதுன்னு சொல்லுவாங்க. நம்ம கையில் உப்பிட்டவர் வந்து உள்ளளவும் நினைக்க வேணும். அதனால தண்ணி எந்த இடத்துல குடித்தாலும் அவங்களுக்கு தீங்கு நினைக்கக்கூடாது. அதனால் வந்து யார் வீட்டுக்கு வந்தாலும் தண்ணி எடுத்து கொடுக்குற பழக்கத்தை நம்ம முன்னோடியாக வச்சுருக்கணும். இது வந்து முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லிட்டு போன ஒரு விஷயம் தான். சட்டுன்னு யாரையும் வீட்டுக்குள்ள விட்டுறக்கூடாது. பூஜை அறை வரைக்கும் விடுறது, பெட்ரூம் வரைக்கும் விடுறது, ஒரு ஆடம்பரத்துக்காக கொண்டு போய் வீட்டை சுற்றி காட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு முன் அனுபவம் இல்லாத முன்னாடி நம்மளுக்கு தெரியாத ஒரு நபர்கிட்ட வந்து நம்ம செய்யக்கூடாது. அதை வந்து நம்ம என்னைக்குமே மனசுல வச்சுக்கணும். யாரை வீட்டுக்குள்ள விட்டாலும் அவங்களுடைய எனர்ஜி அந்த இடத்துல பரவும். அவங்க நல்ல எண்ணமா வந்தாங்கன்னா நல்ல எண்ணத்தோடு இருக்கும். அவங்க வந்து நம்மளுக்கு கெடுக்கணும்னு நோக்கத்தோடு வந்தாங்கன்னா கண்ணாருன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. கல்லடி பட்டாலும் பண்ணலாம், கண்ணடி படக்கூடாது.
அந்த அந்த மாதிரி வந்து வீட்டுக்குள்ள வந்தாப்பா இப்படி இருக்காங்களே அப்படி இருக்காங்களே இப்படி வாழ்றாங்களே நினைச்சிட்டாலே நம்மளுக்கு அடி ரண காயங்கள் தான் வந்து நம்மளுக்கு நிறைய இருக்கும். அதாவது எல்லாருமே நல்ல எண்ணங்களா இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. உதாரணமா இப்ப நான் ஒரு 15-20 சவரன் கழுத்துல நெக்லஸ் சாதாரணமா போட்டு பரவாயில்லையே வீட்டுல இருக்கும் போதே உள்ள நகையத்துக்கு மாட்டிட்டு இருக்காளே, அப்போ வந்து அந்த எண்ணங்கள் வந்து மாறிடும், நம்மளை பார்க்கக்கூடிய கோணங்கள் வந்து மாறிடும். அதனாலதான் பொருட்களை வந்து போட்டுப்பாங்க. நிறைய பேர் வந்து கலர்ஸா வந்து பொட்டு வைக்கிறது, ட்ரெஸ் வந்து அடிக்கிற மாதிரி கலர் போடுறது, இதெல்லாம் வந்து நம்ம மேல விழக்கூடிய கண்ணாறுகளை திசை மாத்திட்டோம். அது எப்படிமா டார்க் கலர் ட்ரெஸ் போட்டு அந்த நெகட்டிவ் இதை ரிமூவ் பண்ணுவோம்? கண்டிப்பா நம்மளுடைய இப்போ 100 பேர் வந்து 10 பேர் வந்து லைட் கலர்ஸ் கட்டியிருக்காங்கன்னா ஒரு இடத்துல டார்க்கா இருக்கிறவங்க ஒரு ஹைலைட்டா தெரிவாங்க, எப்பவுமே வந்து ஹைலைட்டரா தெரிவாங்க. அந்த மாதிரி வந்து பார்க்கும்பொழுது நம்ம உடலை விட அதை முகத்தை விட உடலுடைய வண்ணம் தான் அங்க போய் முன்ன நிற்கும். அப்ப அந்த வண்ணம் வந்து கண்ணை மறைச்சிடுறதுனால நம்மளுக்கு வந்து அந்த கண்ணாறுன்றது நேரடியா வராது, நம்ம இருக்க வேண்டிய ஆடைகள்ல வந்து படிஞ்சிடும். அதை வந்து நம்ம துவைக்கிறதுனால அந்த பிரச்சனைகள் இல்லை. அதே ரெகுலரா போடுற ஒரு பொருள் மேல விழுந்தா கண்டிப்பா நம்மளுக்கு ஆபத்து தான். கண்ணாறு அப்படின்றது அப்படிதான். உதாரணமா வந்து சில பேரை பார்க்கும் பொழுதே பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும். அந்த அழகு, அவங்க வசீகரம், இதெல்லாம் ஒரு இயற்கையா அமையக்கூடிய ஒரு இதுதான். ஆனா நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வச்சே நம்ம ஈர்ப்பு தன்மையை கொண்டு வர முடியும். அது ஒண்ணு இருக்கு, ஆள் பாதி ஆடை பாதி. இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம பின்பற்றி வருவதன் மூலமாக சமூகத்துல ஒரு நல்ல அந்தஸ்தோட நம்ம வாழ முடியும். இப்போ சொந்தக்காரங்க, இப்போ நீங்க சொல்ற மாதிரி சில பேரை வாசலோட நிறுத்தணும்ன்றீங்க. இதுவே இப்போ ஒரு சொந்த பந்தம் அப்படி இருக்காங்க, இல்ல ஒரு பெரியப்பா யாரோ வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்கள வந்து நம்ம ஹால்ல கண்டிப்பா உட்கார வச்சு தான் ஆகணும். இப்போ அவங்க வந்து வீட்டை நோட்டம் விடுறது, சில பேர் டக்குன்னு ரூமுக்குள்ள வர்றது, இப்படிலாம் வந்துட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கு என்ன சொல்யூஷன்? நீங்க நான் சொன்னேன் இல்லையா, தண்ணீர் குடிச்சிட்டீங்கனாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். அப்படி முடியாத பட்சத்துல ஒருத்தவங்க வந்து போனதுக்கு அப்புறம் நம்ம ஊதுபத்தி ஏத்துறது, சாம்பிராணி ஏத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செய்தாலே போதும். அதாவது வீட்டுக்குள்ள ஒரு புகையை வந்து கொண்டு வரணும், நறுமணம் உள்ள ஒரு புகையை வந்து வீட்டுக்குள்ள கொண்டு வரணும். தொடர்ந்து இப்போ ஒருவர் வருவதனால நம்ம வீட்டுல பிரச்சனை வருதுன்னு நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து போனதுக்கு அப்புறம் மஞ்சள் நீர் தெளிக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம செய்யலாம். அது வந்து தப்பு கிடையாது, நம்மளுடைய பாதுகாப்புக்காக நம்ம செய்துக்கலாம். அதனால வந்து எந்த விதமான தவறும் கிடையாது. இப்போ நீங்க சொல்ற மாதிரி மாமியார் வந்தாலே சண்டை வருது, என்னுடைய பெரியப்பா வந்தாலே சண்டை வருது, சித்தப்பா வந்தாலே சண்டை வருது, ஒரு குறிப்பிட்ட நபர் நம்மளோட கெடுதலுக்காக வராங்க அப்படின்னா அவங்க வந்து போன உடனே சுத்தம் பண்றதுக்கு உண்டான முயற்சியை நம்ம செய்யணும். இப்போ அதே மாதிரி பணவரவு வரத்துக்கு என்னமா பண்றது? பணவரவு இது எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு எளிமையான விஷயம். நிறைய பரிகாரங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது குறிப்பா வந்து இந்த தான தர்ம காரியங்கள் வந்து பண ஈர்ப்புக்கு நிறைய உதவி செய்யும். இப்போ வந்து கடனால பிரச்சனையா இருக்குது, நிம்மதியே இல்லை வாழ்க்கையில, கடனுக்காக என் வாழ்க்கையே பாதி தொலைச்சிட்டேன், கடனாலேயே நான் அழிஞ்சிட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள், பண தேவை அதிகமா இருக்கக்கூடிய நபர்கள், நான் சொல்ற இந்த பரிகாரங்களை முயற்சி பண்ணி பாருங்க. முழு பாசி பருப்பு வாங்கி ராத்திரி வெல்லம் கலந்த நீரில் ஊற வைக்கணும். நல்லா ஊறின பிறகு மறுநாள் காலையில பறவை இனங்களுக்கோ பசுக்களுக்கோ தானமாக கொடுக்க வேண்டும். நல்லா ஊறிய பிறகு அதை தானமாக நம்ம கையால் கொடுக்கணும். வெள்ளை தண்ணியோடு நம்ம கொடுக்கணும். பசுக்களுக்கோ அல்லது பறவையினங்களுக்கோ இதை தானமாக கொடுக்கணும். இது ஒன்று. ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வெள்ளம் பசுமாடுகளுக்கு கொடுத்து வருவது, எறும்புங்களுக்கு வெள்ளம் கொடுக்கறது, இந்த மாதிரி பரிகாரங்களும் பண தேவையை பூர்த்தி பண்ணி கொடுக்கும். மூணாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை வண்ண துண்டுல வந்து பச்சை பருப்பு, பாசிப்பருப்புன்னு சொல்ற முழு பருப்பு, அதை வந்து தலைமாட்டில் வச்சு படுக்கணும். புதன்கிழமை அன்னைக்கு இரவு நீங்க படுக்கணும். வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் ஓடக்கூடிய தண்ணீரில் அதை விட்டுடணும். இந்த பரிகாரம் மூன்றாவது பரிகாரம். இது எல்லாமே செய்கிறவங்களுக்கு நிச்சயமா பண தேவை என்பது பூர்த்தியாகும். அதேமா எல்லாத்துலயுமே வந்து பாசிப்பருப்பு சொல்றீங்க. பாசிப்பருப்பு புதனுடைய சம்பந்தப்பட்டது. புதனுடைய இது வந்து அனுகிரகம் வந்து பண வரவை குறிக்கும். அதனால வந்து நீங்க இந்த பாசிப்பருப்பு நீங்க பயன்படுத்திட்டு வரணும். அதே மாதிரி சுக்கிர ஓரையில, வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில சுண்டல், மொச்சப்பயிறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, மொச்சப்பயிறு வெள்ளை கலர்ல இருக்கும் மொச்சப்பயிறு, இல்லைம்மா மொச்சை பயிறுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஆமாம், மொச்சக்கொட்டை. இதை வந்து நம்ம அவிச்சு மகாலட்சுமிக்கு நிவேத்தியம் பண்ணி அந்த சுண்டலை வந்து நம்ம வீட்டில் இருக்கவங்க மட்டும் சாப்பிடணும். இப்படி பண்ணால் கூட வந்து கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இப்போ பாசிப்பருப்பு நீங்கள் நைட்டு வெள்ளை தண்ணியில் ஊற வச்சு காலைல அதை வேக வச்சு கொடுக்கணுமா, இல்லை அப்படியே? வேக வச்சு கொடுத்தா பெட்டர். முடியாதவங்க அப்படியே கூட கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. கண்டிப்பாக சாப்பிடும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா புதன்கிழமை காலையில் 11லேருந்து 1க்குள்ள அல்லது 12லேருந்து 1க்குள்ள யாராவது ஒரு திருநங்கையருக்கு உணவு வாங்கி கொடுத்து அவங்க கையால் ஒரு நாணயம் வாங்குறீங்க அப்படின்னா நிச்சயமா அவங்க கிட்ட பணம் என்னைக்குமே தங்கிட்டே இருக்கும். இது ஒரு நல்ல ட்ரிக்கா இருக்கே. இதை பயன்படுத்தி பாருங்க. அதனாலதான் நம்ம சமூகத்துல வந்து ஒரு
விஷயம் இருக்கு. திருநங்கையருடைய ஆசீர்வாதம் என்னைக்குமே வந்து நம்மளுக்கு நல்ல விஷயங்களை பண்ணி கொடுக்கும்னு சொல்லிட்டு சுக்கிராதிபதி அதிகமா இருக்கிறனாலதான் அந்த ஜாதகத்துல வந்து இந்த திருநங்கைன்ற ஒரு அமைப்பு வருது. அவங்க கையால வந்து நம்ம பணம் வாங்கினோம் வெள்ளிக்கிழமையில புதன்கிழமையில அப்படின்னா அந்த பணத்தை நம்ம பர்ஸ்ல வச்சுக்கும் போது கண்டிப்பா வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஜாதகத்துல சுக்கிரனுடைய அனுகிரகம் இருக்கிறவங்க கையால பணம் வாங்கினாலே நம்மளுக்கு வந்து பண தேவை பூர்த்தி ஆயிடும். இப்ப பாசிப்பருப்பு நீங்க சொல்றீங்க இல்லம்மா, அதே மாதிரி இந்த மொச்சக்கொட்டை இது வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஏன்னா கொண்டக்கடலை பரிகாரம் கேள்விப்பட்டிருக்கேன். மொச்சக்கொட்டையில அப்படி என்ன? இப்ப பாசிப்பருப்பு அது புதன் ஆதிக்கம், கொண்டக்கடலைக்கு சுக்கிரன், சுக்கிரனுடைய அனுக்கிரகம். அதனாலதான் அதை செய்ய சொல்றோம். வெள்ளிக்கிழமை சுக்கிர உரையில செய்ய சொல்றோம். இப்போ வீட்டுல வந்துட்டு நகை அடமானத்துல இருக்கு, இல்ல வட்டிக்கு காசு வாங்கிட்டு அவங்களால மீள முடியாம இருக்கலாம், சில பேருக்கு நிறைய இஎம்ஐ லோன் இருக்கலாம், இதுக்கெல்லாம் கூட சொல்யூஷன்? இதுக்கெல்லாம் இந்த பரிகாரமே போதுமானது. நான் சொன்னேன் இல்லையா, இந்த பரிகாரங்களை முயற்சி பண்ணாலே பண தேவை என்பது பூர்த்தி ஆயிடும். நீங்க தாராளமா அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்ததான் இன்னொரு முக்கியமான விஷயம், எதிரிகள். ஏன்னா கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிகள் இருப்பாங்க, கண்ணுக்கு மறைவான எதிரிகளும் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ இந்த எதிரிகளை வந்து நம்ம அவாய்ட் பண்றதுக்கு என்னென்ன பண்ணலாம்? இப்போ வந்து நான் என்ன பொறுத்திருக்கேன், நான் ஒரு மாந்திரிக பாணியில தான் நான் வந்து இதுக்கு விடை கொடுக்கணும். எதிரி முடக்கன் வந்துட்டாலே நம்ம மாந்திரிகம் ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம நுழைஞ்சிடுறோம். ஏன்னா வந்து எதிரிகளை வந்து நாசம் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே அதர்வன விதத்துல மாந்திரிகத்துல வந்து சொல்லப்பட்டிருக்குது. அந்த வகையில வந்து ஒரு எதிரியால துன்பம் துயரம் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறேன், நான் வந்து பணத்தளவலியோ மனதளவலியோ ரொம்ப வீக்கா இருக்கேன், அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அவங்க என்னால் எதிர்க்க முடியல, ஒரு ஆட்கள் வச்சோ ஒரு பணம் மூலியமாவோ ஒரு படைபலம் மூலியமாவோ என்னுடைய எதிரியே என்னால் ஒன்றும் பண்ண முடியல, அவங்களால தொடர்ந்து எனக்கு பிரச்சனைகள் வருது அப்படின்னா அவங்களுடைய ஃபோட்டோ எடுத்துக்கணும். அவங்களுக்கு பேருக்கு பின்னாடி அம்மா பேரும் அவங்க பேரும் எழுதணும். வேற எதுவும் எதுவும் எழுத வேண்டாம். அவங்க பேரு அவங்க அம்மா பேர் எழுதிட்டு மசின்னு கூட போடலாம், தப்பு கிடையாது. போட்டுட்டு நீங்கள் அதை சுருட்டி ஒரு தேங்காய் உள்ள ஒரு ஹோல்ஸ் போட்டு, முக்கண்ணு இருக்கு இல்லையா, அந்த கொன்ன ஒன்று ஹோல்ஸ் போட்டு தண்ணி வெளியே எடுத்துட்டு அந்த ஃபோட்டோ வந்து கருப்பு கலர் நூலால் சுற்றி அந்த தேங்காய்க்குள்ளே போட்டு, சரிங்களா, அவங்களுடைய காலடி மண் இருந்தால் காலடி மண் போடலாம். அப்படி எதுவுமே இல்லாத பட்சத்துக்கு வேப்ப எண்ணெய், அந்த வேப்பெண்ணெயை முழுவதுமாக அந்த தேங்காய்க்குள்ளே ஊற்றி அதை வந்து சீல் பண்ணணும். அரக்கு வச்சு சீல் பண்ணலாம், இது என்ன வச்சு சீல் பண்ணுறீங்களோ பண்ணி மூடிட்டு கருப்பு துணியால் கட்டி 9 முறை தலையும் வீட்டையும் சுற்றி ஓடக்கூடிய தண்ணியில் விட்டுட்டோம் அப்படின்னா எதிரி காணாமே போயிடுவாங்க. நம்மளுக்கு பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டாங்க. அற்புதமான பரிகாரம். இதை வந்து முயற்சி பண்ணி நிறைய பேருக்கு நடந்திருக்கு. நான் நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். என்கிட்ட வர்றவங்களுக்கு இந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுவரணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால எந்த விதமான சைடு எஃபெக்டும் பாதிப்பும் நம்மளுக்கு வராது. அதனால தாராளமாக இந்த விஷயத்தை எல்லாருமே செய்யலாம். எதிரியோட போட்டோ எடுத்துக்கிட்டு அந்த எதிரியோட பேரு அவங்க அம்மா பேரு அதை சுருட்டி அதை கருப்பு நூல்ல கட்டி தேங்காயில அந்த 3 கண்ணு உள்ள தேங்காயில தண்ணி எடுத்துட்டு இந்த போட்டோவை போட்டு வேப்பெண்ணை ஊத்தி சீல் பண்ணி ஓடுற தண்ணியில விடணும். கருப்பு துணியால கட்டி ஓடுற தண்ணியில தலையை சுத்தி வீட்டை சுத்தி விட்டுடணும். 2x2 ஜாக்கெட் துணியில வாங்கி பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். இப்போ இது ஏதாவது செய்யறதுக்கு ஏதாவது பர்டிகுலர் டைம் இருக்காமா? டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை 12லேருந்து 1க்குள்ள செய்யணும். செய்தாங்கன்னா எல்லாம் அடங்கிடுவாங்க. ஓகே, இது நீங்க கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிகள் சொல்றீங்க. இப்போ கண்ணுக்கு தெரியாம நிறைய பேர் கண் திஷ்டி வைப்பாங்க, கண்ணுக்கு தெரியாம அசிங்கமா பேசுவாங்க, அவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து புறம் பேசுறாங்க, புறம் பேசுவது நம்மளுக்கு யார் மூலியமாவே தெரிய வருது, பிரச்சனை வருது, இந்த மாதிரி பிரச்சனை நான் நிறைய இருக்கேன் அப்படின்னா ரெட்டைக்கண் தேங்காய் வாங்கி அதுக்கு வந்து நீங்கள் சிகப்பு துணியால் கட்டி உங்கள் வீட்டு வாசலில் கட்டி வச்சாலோ வீட்டில் கண்ணில் படுறது போல் வச்சாலோ நான் புறம் பேசுவதுன்றது குறையும். நம்மளை பற்றின நிறைய விஷயங்கள் வெளியே வருது இல்லையா, அது எல்லாமே ரகசியங்கள் வந்து பாதுகாக்கப்படும். கண்டிஷன்லேருந்து நம்ம வெளியே வரக்கூடும். ஆனால் ரெட்டைக்கண் தேங்காய் சீக்கிரம் கிடைக்காது. ஐயோ, அதுக்கு என்னம்மா பண்ணுறது? கோயம்பேட்டில் இந்த மாதிரி வந்து இடங்கள்ல தேங்காய் லாட்டாக வருது இல்லையா, அந்த இடங்கள்ல சொல்லி வைக்கணும். இப்போ ஒரு நார்மல் தேங்காய் 5 ரூபான்னா அது 500 ரூபாய் விற்கும் அந்த தேங்காய். அந்த மாதிரி விலை இருக்குது அந்த தேங்காய்க்கு. அந்த தேங்காய் வந்து சொல்லி வச்சு நம்ம வாங்கணும். அது ரெட்டை கோடுகள் தான் இருக்கும். 3 கண்ணுள்ள தேங்காயில் 3 கோடு இருக்கும், 3 பாகமாக இருக்கும். ரெட்டை கண்ணுள்ள தேங்காயில் 2 கோடு தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்து வாங்கணும். ஏமாந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. விவரம் தெரிஞ்சவங்க பண்ணலாம். இங்கே தேங்காய் வேணும் அப்படின்னாலும் நம்ம மாதிரி மாந்திரிகவாதி கிட்ட கிடைக்கும். ஓகேம்மா, இப்போ இது கிடைக்கல அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட் பரிகாரம் நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடியது, நெகட்டிவ் எனர்ஜியை லெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய விஷயம். இந்த பரிகாரத்தை கருப்பு வண்ண கயிறில் கட்டி நீங்கள் ரெகுலராக வாசலில் தொங்க விட்டீங்கனாலே போதும். எதிரிகளுடைய தாக்கம் வந்து குறையும், எதிர்மறை எண்ணங்கள் மாறும், புறம் பேசுவதால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் வரும், அடுத்தவங்களால் ஏற்படக்கூடிய மனக்கசப்பு நீங்கிடும்.
ஓகே, படிகாரத்தை வீட்டு வாசல்ல தொங்க ஆமா, விடணும், கருப்பு கயிறுல கட்டி தொங்க விடணும். ஓகே ஓகே. வீட்டுக்குள்ளர ஏதாவது தொங்க விடுற மாதிரி? வீட்டுக்குள்ள அவசியமே இருக்காது. நம்ம வெளியே இருந்து பண்ணாதான் இது எல்லாமே சரியாகும். திருஷ்டி பரிகாரங்கள் எல்லாமே வீட்டுக்கு வெளியே பண்றது தான். மயில் தொகைகளை வீட்டுல வைக்கிறது மூலியமா கூட புறம் பேசுவது குறையும். யார் என்ன நெகட்டிவ் நினைச்சாலும் அவங்களுக்கு திரும்பிடும். இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய எங்கம்மா கிடைக்கும் மயில் தொகை? கடைகள்ல கிடைக்குது. இப்ப கடைகள்ல வந்து கிடைக்கிற மயில் தொகைகளை வாங்கி ஒரு கொத்தா ஒரு ஃப்ளவர் பாட் மாதிரி போட்டு அதுல வைக்கலாம். அப்படி வச்சுக்கினா கூட கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். ஓகே, இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, கடைசியா அதுல இன்னொரு முக்கியமான கேள்வி, கண் திருஷ்டி போறதுக்கு என்ன பண்ணலாம்? கண் திருஷ்டி போறதுக்கு வந்து திருஷ்டி பரிகாரம் செய்யக்கூடிய முறைன்னு ஒன்று இருக்குது. இன்னைக்கு வந்து நம்ம ரெகுலரா வந்து பூசணிக்காய் சுத்தி உடைக்கிறது, அமாவாசைக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரோட்ல பாத்தீங்கன்னா நிறைய பூசணிக்காய் இருக்கும். இதெல்லாம் வந்து இன்னைக்கு குறைஞ்சிடுச்சு. அந்த முன்னோர்கள் வந்து எந்த விஷயத்தையும் நம்மளுக்கு சாதாரணமா சொல்லிட்டு போயிடல. உயிரற்ற ஜீவன்களுக்கு நம்ம வந்து சுத்தி போடுறோம் அப்படின்னா, கடைகளுக்கோ வியாபார ஸ்தலங்களுக்கோ மற்ற இடங்களுக்கோ நம்ம திருஷ்டி பரிகாரம் பண்றோம் அப்படின்னா, அந்த பூசணிக்காய் மேலே வந்து முக்கோணமாக வெட்டி அதுக்குள்ளே குங்குமத்தை கொட்டி காசுகளை போட்டு எலுமிச்சை பழத்தை நாளாக வெட்டி குங்குமம் வச்சு வைக்கிறது, தேங்காய் வந்து குடுமியை கிள்ளிட்டு கற்பூரம் வச்சு ஏற்றி உடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போது அந்த திருஷ்டி பரிகாரங்கள் ஆகும். இதுவே ஒரு மனிதனுக்கு செய்கிறோம் அப்படின்னா எந்த விதமான விண்ணமும் அந்த பொருட்களை பண்ணாமல் அப்படியே திருஷ்டி கழிக்கணும். பூசணிக்காயை வெட்டாமல், எலுமிச்சை பழத்தை கட் பண்ணாமல், தேங்காயை தலையை உரித்து நம்ம சுற்றி பரிகாரம் பண்ணணும். இந்த முறையில் நம்ம பரிகாரம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு நிவர்த்தி ஆகிடும். திருநங்கையர் கையில் வந்து திருஷ்டி பரிகாரம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது உடனடியாக நம்மளுக்கு நிவர்த்தி ஆகிடும். அது ஏமா? அவங்களுடைய தெய்வ அனுகிரக அமைப்பு அப்படி இருக்குது. அவங்களுடைய ஜாதக அமைப்பு, அவங்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய பார்வைக்கும் அவங்களுடைய கைத்தட்டுதல் ஓசைக்கு கூட சில தேவதைகள் வந்து அட்ராக்ட் ஆகும். அதனால தான் வந்து வடநாடுகளில் வந்து ஒரு கடை திறந்தாலோ குழந்தைகள் பிறந்தாலோ திருநங்கைகள் வந்து கூட்டு போகிற காரணம். அது தமிழ்நாட்டில் இல்லை, இருக்குது, சில இடங்கள்ல இருக்குது. ஆனால் வடநாட்டில் ரொம்ப பிரத்யேகமாக இருக்குது. ஓகே, இப்போ இதுல இன்னொரு ஒரு கேள்வி. இப்போ திருநங்கையை வந்து இப்போ வீட்டில் ஒரு சுப காரியம் நடக்குது, லைக் வந்து தாலி பிரிச்சு கோக்குறாங்க, இல்லை மாசமா இருக்காங்க, வளகாப்பு பண்றாங்க, இல்லை பேர் வைக்கிறாங்க, இதுக்கெல்லாம் அவங்கள வந்து முன்னிறுத்தி பண்றாங்கல்லம்மா, அதுல ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ரீசன்? ஆமா, சுக்கிர அனுகிரகம் இருந்தாலே வந்து தெய்வ கடாட்சம் அந்த இடத்துல இருக்கிறதுன்னு தான் அர்த்தம். அவங்களுடைய நடமாட்டமே, அதாவது நல்ல எண்ணம் உடையவங்க, நல்ல மங்களகரமா இருக்கிறவங்க, முக சாந்தியர்த்தமா இருக்கவங்கள கூப்பிடணும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இதை பார்த்த உடனே கமெண்ட்ஸ் வந்துடும், திருநங்கை சப்போர்ட் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்க. கிடையவே கிடையாது. நல்ல முக அமைப்பு உள்ளவங்க, நல்ல மங்களகரமாக இருக்கிறவங்க, சாந்தியர்த்தமாக இருக்கிறவங்க, பார்த்தாலே வார்த்தையில் அமைதியாக இருக்கிறவங்கள கொண்டு வந்து நீங்கள் வீட்டுக்கு கூட்டு வந்து ஒரு வேளை உணவு கொடுத்து, உங்களால் முடிஞ்ச ஆடை கொடுத்து, நீங்கள் கொடுக்கறத மனப்பூர்வமாக ஏற்றுக்கிற மனம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த திருநங்கை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். திருநங்கைனா இன்னைக்கு எல்லாரும் ஃப்ராடாக தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் ஃப்ராடு. சில பண்ணக்கூடிய தப்புனால தான் எல்லா திருநங்கையருடைய பிரச்சனையுமே இங்கே வந்து பேசப்படுது. உதாரணமாக யாரோ ஒருத்தர் பண்ணிட்டாங்கன்னா அது திருநங்கை சமுதாயத்தையும் மொத்த பேரும் சொல்லிடுறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் இருக்கக்கூடிய ஜென்ஸ் ஆம்பளைங்க கூட என்ன பண்ணுறாங்கன்னா திருநங்கை மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு பணம் பறித்தல் போன்ற விஷயங்களில் ஈடுபடுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே நடக்குது. அதனால் நம்ம வந்து பரிகாரம்னு சொல்கிறோன்னா அதுக்கு தகுந்த முகபாவனையுடைய, அதுக்கு தகுந்த குணமுடைய ஒரு திருநங்கையை நீங்க தேர்ந்தெடுக்கிறதுன்றது அவசியம். அவங்க தான் மனப்பூர்வமா அவங்களை அனுகிரகமா ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இது எல்லாரும் பண்ணிட முடியாது. சின்ன வயசு உள்ளவங்க அப்படின்னா கிடைக்குதேன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து எல்லாரும் பரிகாரம் பண்ணக்கூடாது. இது பரிகாரம் பண்றதுக்குன்னு முறைகள் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்மளுக்கு நல்லது நடக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இந்த பரிகாரத்தை வச்சு சொன்னீங்க. வரப்போற பதிவுகள்லாம் நம்ம இன்னும் நிறைய பேசலாம். நன்றி.